ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக அப்படியே வெண்டைக்காய் குழம்பு ஊற்றி அந்த சாதத்தோடு அப்படியே பிணைஞ்சு கூட ஏதோ ஒரு வத்தல் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் ஒரு 10லேருந்து 15 வெண்டைக்காய் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த வெண்டைக்காய் எண்ணெயிலே வணங்கணும். அப்போ தான் இந்த வெண்டைக்காயோட வலுவழுப்பு தன்மைலாம் போகும். அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்குறோம். இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணக்கி விடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வெண்டைக்காலாம் உதிரியாக சைட்லெலாம் மொறுமொறுன்னு இருக்கும். இந்த டைமில் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம இதே பேனில் இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 10 பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 வரமிளகா கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுல வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கணும். நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு 20 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போது எண்ணெயிலே நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி நல்லா எண்ணெயிலே வணங்கி வரணும். சைடில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த புளி நல்லா கொதித்து வரணும். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சு வரணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது அப்படியே கொதிச்சுட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நான் அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சைடில் குக் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு தேவையான ஒரு மசாலாஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறவரை வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கிருச்சுன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாம் அது ஒரு சவுண்டு மாதிரி வெடிக்கிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். அது நம்ம நல்லா மிக்சியில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை இந்த குழம்புல சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில். இப்பயே பாருங்கள் சைட்லலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாஸை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டும். இது நல்லா கொதிக்கும் போது நம்ம வெல்லம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை ட்ரை பண்ணி காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.